இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த காலை வேளையில கூட கர்த்தர் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். பெரிய பெரிய காரியங்களை மகிமையாய் அவருக்காக செய்யும்படியாகவும், நம்ம மூலமா இந்த உலகத்துல அவருடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாகவும், அநேகர் உண்மையான சத்தியத்தை அறிந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்படும்படியாகவும் இந்த நாட்கள்ல தேவன் நம்மை அழைத்து நமக்கு விசேஷமான சத்தியங்களை நமக்காக கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த நாள்ல கூட கர்த்தர் அப்படி ஒரு இருதயத்துல நம்ம எப்படி விசுவாசிக்கணும் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை கூட நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். இந்த மெடிடேஷன் பிரேயர்லயும் தேவன் நம்மோடு கூட அதிகமா இடைப்படுகிறத நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம விடுதலையோடு கூட அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள, இருதயத்திலிருந்து அவரை துதிக்க கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற கிருபைக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த நாள்ல கூட அதாவது நேற்றிலிருந்து என் இருதயத்துல ஆண்டவர் வைத்த ஒரு வார்த்தை இருதய விசுவாசம். அதை குறித்து ஆண்டவர் என் கூட இடைப்பட்டுட்டு இருந்தார். அந்த சில வார்த்தைகளை குறித்து நம்ம தியானிக்கலாம் நான் யோசிக்கிறேன். ரோமர் 10வது அதிகாரம் 9-10 அதுல நம்ம பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன். ரோமர் 10வது அதிகாரம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப அது என்ன இருதய விசுவாசம்? அதை குறிச்சுதான் இந்த காலையில நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ இருதய விசுவாசம் அப்படின்னா என்ன? இருதயத்துல ஆழமா அவர்தான் அப்படின்னு தேவன், நான் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் அப்படின்னும், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இப்போ நான் கற்றுக் கொடுக்க போற ஒரு காரியம், அதாவது இப்ப நம்ம எல்லாருக்குமே நான் பேசுறேன். நான் எதனால பேசுறேன்னா, என்னுடைய நாவின் மூலம், என்னுடைய வாயின் மூலம் நம்ம பேசுறோம். இது பிசிக்கலா நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய காரியம். கன்ஃபஷன் பண்றோம், வார்த்தைகளை அறிக்கையிடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த இவர்களோ தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறதுன்னு இயேசு சொல்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ நம் எல்லாருக்கும் நம்ம இருதயத்துக்கும் ஒரு நாவு இருக்குது, நம்ம சோலுக்கு ஒரு டங் இருக்கு. அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் சொல்ற இந்த வார்த்தையை நீங்க எல்லாரும் உங்களுக்குள்ள நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இயேசுவின் தழும்புகளால் குணமானேன், இத நம்ம வாயினாலேயும் சொல்றோம். நம்ம வாயை திறக்காம நம்ம இருதயத்தை, நம்ம கண்ணை மூடி நம்ம இருதயத்துல இருந்தும் அந்த சத்தம் எழும்பக்கூடிய செய்யக்கூடிய ஒரு கிரியைய தேவன் நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் ஒரு 1 minute, ஒரு 10 seconds நான் டைம் தர்றேன். அந்த டைம்ல நம்ம வாயே எதுவுமே திறக்காம இருதயத்துல இருந்து இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் அப்படிங்கிறத அந்த இருதயத்துல இருந்து நீங்க சொல்லி பாருங்க. அந்த இருதயத்துல இருந்து ஒரு சத்தம் உங்களுக்குள்ள வர்றது உங்களுக்கு தெரியும். அப்போ கன்ஃபஷன் அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆகணும்? உங்க இருதயத்துல. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணிக்கோமா. நான் வணங்குகிற என் தேவன் இயேசு கிறிஸ்து, அவர் மரித்தார், மரித்தோரிலிருந்து தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் அப்படிங்கிறத உங்க இருதயத்திலிருந்து நீங்க விசுவாசித்து, இருதயத்திலிருந்து அந்த சத்தம் எழும்பி அது நம்முடைய வாயில வெளிப்படும் போதுதான்
பல வேளைகளை நம்ம வாயில வெளிப்படணுங்கிறது கூட இல்ல, இருதயத்துல நீங்க விசுவாசித்தாலே அந்த காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் இருதய விசுவாசம். நிறைய நேரம் நம்ம கன்ஃபெஷன் பண்றோம் அப்படின்னு பயத்திலேயே அறிக்கையிட்டு இருக்கிறோம். அதுக்கு பேரு இருதய விசுவாசம் இல்ல. இருதய விசுவாசம் அப்படின்னா நம்முடைய மனதின் ஆழம். அதாவது இந்த இருதயம், இப்ப இருதயத்துல நமக்கு ஒரு டங் இருக்குன்னு நம்ம சொல்றோம். அப்போ அது என்ன அப்படின்னா நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட் தான் நம்ம இருதயமா இருக்கிறது. அப்போ இதுதான் சத்தியம் அப்படின்னு டீப்பா ஆழமா நம்ம விசுவாசிக்கிறதுக்கு பேருதான் இருதய விசுவாசம். இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ இந்த ரட்சிப்புங்கிறதும் வெறுமனே சால்வேஷன் அப்படிங்கிறது ஆத்தும ரட்சிப்பு மாத்திரம் இல்ல, நம்முடைய எல்லா காரியங்கள்ல இருந்தும் நம்ம ரட்சிக்கப்படுறோம். வியாதியில இருந்து, தரித்திரத்துல இருந்து, சமாதான குறைவுகள்ல இருந்து, இது எல்லாமே எப்ப நடக்குது? நம்ம இருதயத்துல நம்ம விசுவாசிக்கும் போது. சும்மா மைண்ட் அளவுல ஆமா தேவன் அவரை உயிரோட எழுப்பினார் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேரு விசுவாசம் அல்ல, இருதய விசுவாசம் அல்ல. அது ஹார்ட் லெவல் ட்ரஸ்ட், இருதயத்துல விசுவாசிக்கிறது. அப்போ நீதிமொழிகள் 3:5 நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. அப்போ உன் சுய புத்தியின் மேல், இருதய விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்க சார்ந்து வாழ்றது இல்லை. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல என்னெல்லாம் இருக்கும்? மனுஷங்க பேசுற வார்த்தைகள் இருக்கலாம், நம்ம கேட்கிற செய்திகள் இருக்கலாம், நம்ம பார்க்கிற ரிப்போர்ட் இருக்கலாம். இது எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு. அப்போ இருதயத்துல விசுவாசிக்கிறதுனா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க டோட்டலா அவர்கிட்ட சரண்டர் பண்றதுதான் நம்ம இருதய விசுவாசம். தேவன் மேல மட்டும் சார்ந்து இருக்கிறது, அவருடைய ஞானத்தை, அவருடைய வல்லம்ல, அவருடைய அன்பை சார்ந்து இருக்கிறது தான், அவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வைக்கிறது தான் இருதய விசுவாசம். அப்போ இது லாஜிக்கலா, இந்த இருதய விசுவாசம் கொண்டவர்கள் எதையுமே லாஜிக்கலா திங்க் பண்ண மாட்டாங்க. இது எப்படி நடக்கும்? இது ஏதாவது இதுல சாத்தியம் இருக்கா? தேவன் இதை எப்படி செஞ்சு முடிப்பாரு? இல்ல இது அவர் செய்யறதுக்கு நான் ஏதாவது எஃபர்ட் போடணுமா? இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்ம கூட இடைப்படுகிறார். பலருக்கு அவர் வாக்கு கொடுத்துட்டாரு, இதுல நான் என்ன செய்யணும்? இதுல நம்ம செய்ய வேண்டிய வேலைய ஒண்ணே ஒண்ணு, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது மாத்திரம்தான் நம்முடைய வேலை. அப்போ ஆபிரகாம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இத நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பிரத்யட்சமா இடைப்பட விரும்புகிறார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல ஒரு காரியம் அங்க ஆபிரகாமுக்கு சொல்றாரு. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ. புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அது இங்கிலீஷ்ல ஒரு வெர்ஷன்ல அழகா சொல்லியிருக்கு. நவ் யாவே said to Abram, leave it all behind, your native land, your people, your father's household, and go to the land that I will show you. இப்போ மகிமையின் தேவன் அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல அங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நிமிஷம். அங்க எபிரேயர் 11:8
விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்போ விசுவாசத்துல அவனுக்கு என்ன, எங்க போறோம், அந்த தேசம் எப்படி, எதுவுமே தெரியாது. ஒன்னே ஒண்ணு, ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லிட்டார், அதுக்கு நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி அங்க புறப்பட்டு போகிறார் ஆபிரகாம். அங்க அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்க ஒரு காரியம். அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபத்தோமியா நாட்டிலே இருக்கும் போதே மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. இந்த மகிமையின் தேவன், இதை உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, நான் அந்த காரியத்தை குறிச்சு பின்னாடி சொல்றேன். அப்போ மகிமையின் தேவன் அவனுக்கு அங்கே தரிசனமாகிறாராம். இப்போ தேவன் அங்க ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகும்போது அது ஒரு சடனா நடக்கிற ஒரு காரியமா இருக்கு. மோசேக்கு முச்செடியில தரிசனம் ஆறாரு. அங்க மோசே அற்புதமா ஆச்சரியமா வந்து அதை பார்க்கிறாரு. இந்த முச்செடி எரிஞ்சிட்டு இருக்குது, ஆனா அது எதுவுமே கருகலையே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா வந்து பார்க்கிற இடத்துல அங்க மோசே கூட ஆண்டவர் பேசுறாரு. ஆனா இங்க எதுவுமே இல்லை. சிருஷ்டிப்பை தன் வார்த்தையின் மூலம், தன் சத்தத்தின் மூலம் படைத்த தேவன் இன்னைக்கு ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்பிக்கையும் அங்கு சாதாரணமா கொடுக்க வர்றாரு. அங்க முச்செடி இல்ல, எந்த விதத்திலையும் அவனை ஆபிரகாம கைட் பண்றதுக்கு அங்க கற்பலகைகள் கொடுக்கப்படல, பிரமாணங்கள் இல்ல, எந்த உடன்படிக்கை பெட்டி, அவன் அதாவது ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு எந்த விதமான உடன்படிக்கை பெட்டியோ ஆசரிப்பு கூடாரமோ எதுவுமே கிடையாது. ஏன் ஆபிரகாமுக்கு ஒரு ஆலயம் கூட இல்லை, வர்ஷிப் பண்றதுக்கு ஒரு ஆலயம் கூட இல்லை, எந்த விதமான பைபிளும் கிடையாது, இல்ல ஒரு பாஸ்டர், ஒரு ஆசாரியன் அவரை வழி நடத்துறதுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஒரு ஆசாரியனும் கிடையாது, எந்த ஒரு பாஸ்டரும் அவனுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு பாஸ்டர் கிடையாது, இல்ல ஒரு தீர்க்கதரிசி அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு ஒரு தீர்க்கதரிசியும் அங்க இல்லை. ஆனா ஆபிரகாமுக்கு உண்டான ஒரு என்கவுண்டர், டிவைன் என்கவுண்டர், ஒன்னே ஒண்ணு வார்த்தையின் மூலம் அவனுக்கு உண்டாகுது. நீ எல்லாவற்றையும் விட்டு புறப்படு, உன் தகப்பனை, உன் இனத்தை, உன் தேசத்தை விட்டு புறப்படு. அப்போ இதுல என்ன நம்ம பார்க்கிறோம்? அங்க ஆபிரகாம் தன்னுடைய சுய சித்தத்தை அவன் விட வேண்டியது இருக்கு. இருதய விசுவாசம்னா அதுதான். இது எப்படி நடக்கும், இது நடக்குமா, அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, ஆனா இது எப்படி நடக்கும், என்னைக்கு நடக்கும், எங்க நடக்கும், இதெல்லாம் நம்முடைய கேள்விகளா இருந்தா நமக்கு இருதய விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஆபிரகாம்கிட்ட 2 வகையா ஆண்டவர் பேசுறாரு, ஒரு டபுள் மீனிங்ல ஆண்டவர் பேசுறாரு. நீ உன் தேசத்தை விட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய சொந்த சித்தத்தை விட்டு. அங்க ஆறாண்டுலயே அங்க ஆபிரகாம் நல்லாதான் சம்பாதிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா அந்த இடத்தை விட்டு நீ புறப்படு. உன்னோட ஐடியாஸ், நீ என்னெல்லாமோ ஐடியாஸ் வச்சிருக்கலாம், இந்த ஊர்ல நான் இப்படி எல்லாம் இருக்கணும், இப்படி எல்லாம் நான் வாழணும், இப்படியெல்லாம் என் குடும்பத்தை நான் வைக்கணும், இதெல்லாம் நம்மளோட ஐடியாஸா இருக்கலாம். அது எல்லாத்தையும் நீ இந்த இடத்துல நீ விட்டுட்டு நான் காட்டுற தேசத்துக்கு வா. அப்போ அதுதான் இருதய விசுவாசம். அப்படியே ஆபிரகாம் என்ன செய்யறாரு? ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அதுவரைக்கும் அவன் வணங்கிட்டு வந்த அந்த விக்கிரக ஆராதனைகள், ட்ரெடிஷன்ஸ், அவனுடைய முன்னோர்கள், பாரம்பரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு
அப்படியே அவர் சத்தத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து. அப்போ இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நம்ம இதை எந்த அளவுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம இருதயத்துல விசுவாசிக்கிறோம். இது ஏன் இன்னும் நடக்கல? இது இந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த நம்ம என்ன செய்யணுங்கிற இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம அவரை இருதயத்துல விசுவாசிக்கலங்கிறது தான் அர்த்தம். நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு எல்லாரும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம்னா, அவர் என்ன செஞ்சாரு? தன்னுடைய சொந்த சித்தத்தை பார்க்கல. அவர் எதையும் செய்யறதுக்கு அவர் எதையும் அவர் செஞ்சது ஒண்ணே ஒண்ணு, கீழ்ப்படிதல். அவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிச்சு அங்க அந்த ஊரை விட்டு அவர் கிளம்புகிறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் இருதய விசுவாசம், ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தின் கிரியையா ஆபிரகாம் செயல்படுறத பார்க்கிறோம். அப்படி ஆபிரகாம் அங்க செயல்படும் போது ஆண்டவர் 7 வகையான பிளெஸிங் அங்க ஆபிரகாமுக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். இது எல்லாமே இன்றைக்கு யாருக்குரியது? நமக்குரியதாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது ஆபிரகாமுக்கு உண்டானதுன்னா இது நம் எல்லோருக்கும் உண்டானது. இத நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம இருதயத்துல விசுவாசிச்சு, இருதயத்துல இருந்து அந்த ஒரு கன்ஃபெஷன் அது எழுப்பும் போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நானும் நீங்களும் சுதந்திரித்து கொள்ள முடியும். அடுத்ததா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இன்னொரு இடத்துல ஆபிரகாமுக்கு சொல்றாரு, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள், உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ இன்னைக்கு இந்த பூமியில நம்ம அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அவர் ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போ நம்ம விசுவாச மார்க்கத்தார்னா யாரு? ஆபிரகாம போல இந்த காரியங்கள்ல இருதயத்துல நம்ம விசுவாசிக்கிறது. நம்ம எத்தனை பேர் அப்படி இருதயத்துல நம்ம விசுவாசிக்கிறோம்? நான் சொன்ன மாதிரி நம்ம மைண்ட் எல்லாத்தையும் டோட்டலா அதை ஷட் டவுன் பண்ணிட்டு இருதயத்துல இருந்து ஒரு சத்தம் எழும்பணும். தேவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் என்னை பெரிய ஜாதி ஆக்குகிறார் அப்படின்னு இருதயத்துல விசுவாசிச்சு அதை குறிச்சு அதுக்கப்புறம் சந்தேகமே இல்லாம அந்த வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிறதற்கு பேருதான் இருதய விசுவாசம். இப்போ சில நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருப்பாரு, யுத்தம் கர்த்தருடையதுன்னு. ஆனா பல வேளைகள்ல நம்ம யுத்தம் பண்ணிட்டு இருப்போம். மனிதர்கள் கூடலாலும் சரி, என்ன வகையான காரியங்களை நம்ம யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தோம் அப்படின்னா அங்க நமக்கு என்ன இல்லை? இருதய விசுவாசம் இல்லை. நமக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் இன்றைக்கு காலையில நம்ம கூட இடைப்படுகிற காரியம் அதுதான். எவ்வளவோ சத்தியங்களை கேட்கிறோம், ஆனா நம்ம இருதயத்துல அதை விசுவாசிக்கிறோமா? யுத்தம் கர்த்தருடையதுன்னா அவர் அதை செய்ய போறாரு. நம்ம ஏன் அதுல உட்கார்ந்து மனிதர்கள் கூடயோ யாரு கூடயும் நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. அன்று சொல்றாரு, நீ எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு, எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு அவங்கள ஆசீர்வதிச்சிரு, மற்றபடி காரியங்களை அவர் சொல்றாரு, உன் நீதிய வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகல போலவும் நான் விளங்க பண்ணுவேங்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம நீதியை நம்ம வெளிப்படுத்தணும்னு சொல்லி எவ்வளவு சுயத்துல நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு என்ன இல்லை? அந்த சப்கான்சியஸ் லெவல்ல நம்ம இருதயத்துல நமக்கு அவர் மேல விசுவாசம் இல்லை. அப்போ இன்னைக்கு இந்த 7 வகையான ஆசீர்வாதங்களையும் நம்ம சுதந்திரிக்கணும்னா
நம்ம செய்ய வேண்டியது, தேவன் எனக்கு இந்த வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு, நான் இருதயத்துல இருந்து விசுவாசிக்கிறேன், இதை குறிச்சு நான் அவிசுவாசமாய் சந்தேகப்பட மாட்டேன் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களும் நம் வாழ்க்கையில நிறைவேறும். அதை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். இவ்வளவு நாளும் நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியாம இருந்ததுக்கு காரணம் நம்முடைய இருதயத்துல விசுவாசம் இல்லை. நான் யோசித்து பார்த்தேன், இதை இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த விசுவாசத்தை, இருதய விசுவாசம்னா என்ன, இதை குறிச்சு டீப்பரா போக 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 நமக்குள்ள நம்மையும் அறியாம அந்த விசுவாசம் வர்த்திக்கப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். விசுவாசம் கேள்வியினால் வரும். எதுக்காக இந்த காலை நேரத்துல நம்ம எல்லாரும் கூடுறோம்? இந்த விசுவாசத்துல நம்ம பெருக 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 விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராகன்னு நம்ம வேத வசனத்துல பார்க்கிறோம். அப்போ இத கேட்க 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 நமக்குள்ள அந்த ஜாய், அந்த பீஸ் நம்மளை நிரப்புது. அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமிங்ல நம்ம ஒன்று சேர்ந்து இருக்கிறோம்னாலும் தேவன் பெரிய காரியங்களை இந்த கூடுகையில செய்யணும்னு சொல்லி அவர் விரும்புகிறதுனாலதான் நம்ம ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அப்போ இந்த இருதயத்துல ஆபிரகாம நம்ம பார்க்கும்போது சரீரம் செத்து போயிட்டு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு. முதல்ல எல்லாம் 2 பேருக்குமே வேவரிங் ஃபெய்த் தான் இருக்குது. ஆனா ஒரு ஸ்டேட்டுக்கு வரும்போது ரோமர் 4 நம்ம பார்க்கிறோம், அவங்க அதை குறித்து எண்ணவே இல்லையா, கன்சிடரே பண்ணல. வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, அதுதான் முக்கியம். அவங்க அதை மட்டும்தான் என்றாங்க, எனக்கு வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். எங்களுக்கு சொல்லப்படுற ரிப்போர்ட் எதுவுமே உண்மை இல்லை. எங்க சரீரம் சொல்ற ரிப்போர்ட்டை நாங்க நம்ப வேண்டியதில்லை. ஏன்னா எங்களுக்கு வாக்கு கொடுத்தவர் யார் என்பதை நாங்க அறிந்திருக்கிறோம். பவுல் சொன்னது போல, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அந்த இடத்துல வந்து நம்ம இருதயத்துல ஆழமா, ஆமா எனக்கு இதுதானே வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரு, இதுதான் நடக்குது அப்படின்னு எப்போ நம்பப்படுகிறவைகளின் உறுதியாய், காணப்படாதவைகளின் நிச்சயமாய் அந்த வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள தொனிக்க ஆரம்பிக்குதோ, அப்ப அந்த காரியங்கள்ல மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறத பார்க்க முடியும். விசுவாச வீரர்களுடைய பட்டியல்ல நம்ம பேரும் எழுதப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு நம்ம பிரேயருக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். அந்த மகிமையின் தேவன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, அதாவது அப்போஸ்தலர் 7 அந்த சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் 2வது வசனத்துல. அப்ப ஏன் அந்த இடத்துல அப்போஸ்தலர் எழுதினவர் மகிமையின் தேவன் அப்படின்னு சொல்லி எழுதினாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை காண்பித்தார். அதை சொல்லிட்டு நம்ம மெடிடேஷனுக்குள்ள போவோம். சங்கீதம் 29வது அதிகாரம், அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அங்க அந்த வார்த்தை முழுவதுமே அவருடைய சத்தத்தை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை. அவருடைய வார்த்தைகளை குறித்து எழுதப்பட்டிருக்க. சத்தம்னா என்ன? நம்ம ஒரு சவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணும்போது, நம்முடைய வார்த்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த சத்தம் உண்டாகுது. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது 29:3, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். சரி, இந்த மகிமையுள்ள தேவன் அங்கே முழங்கும் போது, அவருடைய வார்த்தை புறப்படும் போது, இப்போ ஆபிரகாமுக்கு மகிமையின் தேவன் தரிசனமாகி அங்க வார்த்தையை ரிலீஸ் பண்றாரு. அங்க என்ன நடக்குது? கர்த்தருடைய சத்தம்
வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டார். இன்றைக்கு வேதத்தில் உள்ள அத்தனை வாக்குத்தத்தங்களும் அவர் வாயிலிருந்து புறப்பட்டதுன்னா, அந்த மகிமையுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வல்லமை உள்ளதா, மகத்துவம் உள்ளதா. அது கேதுரு மரங்களை கூட முறிக்கக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்த வார்த்தை. அப்ப ஆபிரகாம், மகிமையுள்ள தேவன் அந்த வார்த்தையை சொல்லிட்டாருன்னா, அந்த வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய வல்லமை அவரிடத்துல இருக்குதுங்கிறத ஆபிரகாம் விசுவாசித்தார், இருதயத்துல விசுவாசித்தார். அவர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறாரா. கேதுரு மரங்கள் அவ்வளவு உயரமா, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மரம். அவருடைய சத்தத்தை கேட்கிற மாத்திரத்துல அது கூட முறிக்கப்படுதான். அந்த வல்லமை நிறைந்த வார்த்தைகளை உடையவர் தான் நம்முடைய தேவன். அந்த வல்லமை நிறைந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு வாக்குத்தத்தங்களாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அக்கினி ஜுவாலைகளை பிளக்கக்கூடிய சத்தம் அவருடைய சத்தம், அவருடைய வார்த்தைக்கு இருக்குது. வனாந்தரத்தை அதிர பண்ணக்கூடிய சத்தம், பெண்மான்களை ஈனும்படி செய்யக்கூடிய சத்தம். அவர் ராஜாவாக இருக்கிறாராம். அப்போ அந்த சத்தத்தை, அந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, மகிமையின் தேவன் அவனுக்கு அங்க தரிசனமாகிறதுனால அந்த வார்த்தை அப்படியே நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அங்க கானான் தேசத்துக்கு போய் ஆபிரகாமுடைய பெருக்கங்கள் எல்லாவற்றையும் நம்ம அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் குறிச்சு நம்ம இன்னும் டீப்பர் லெவலா ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கு தேவன் நம்ம இந்த காலை வேளையில இந்த இருதய விசுவாசம் உடையவர்களாய், சூழ்நிலை சொல்றது லாஜிக்கலா உங்க மைண்ட்ல உங்களுக்கு ஓடுற திங்கிங், இமேஜினேஷன், ஃபியர், வரிஸ் இதெல்லாம் இருந்ததுனாலே நம்ம இருதயத்துல விசுவாசிக்கலன்னு அர்த்தம். மற்றவங்களை குறித்ததான கசப்புகள் இது இல்லாம நம்ம எப்படி ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்க முடியும்? அவங்க என்ன செய்யறாங்க? அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, அவர் உண்மையுள்ளவர், இத மட்டும்தான் அவங்க எண்ணுறாங்க. அவங்க இருதயத்துல விசுவாசிக்கிறாங்க. இந்த காலை வேளையில ஆண்டவர் இடைப்படுகிறார். நான் உண்மை உள்ளவர், என்னை மாத்திரம் நம்பு, என் வார்த்தைய மாத்திரம் நம்பு. மற்ற லாஜிக்கல் திங்கிங், நம்முடைய எஃபர்ட் எல்லாத்தையும் ஆண்டவர் அவர்கிட்ட கொடுக்க சொல்றார். இருதய விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம இன்றைக்கு அவரை நோக்கி இந்த மெடிடேஷன் பிரேயர்ல நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அளவில்லாத ஆசீர்வாதங்களினாலோ அற்புதங்களினாலோ நம்மையும் நிறைக்க போகிறார். நம்முடைய குடும்பங்களை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம இதெல்லாம் கேட்கிறோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்குள்ளாகவும் தேவன் இந்த நாட்கள்ல கிரியை செய்ய தொடங்கி இருக்கிறாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நம்ம ஒரு ஆளுடைய விசுவாசம் நம்ம குடும்பம் முழுவதும் அங்க ரட்சிப்பு உண்டாகுதான். இன்றைக்கும் இந்த காலை வேளையில நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம கூட இடைப்பட போகிறார். ஒரு பெரிய விடுதலையை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த பிரேயர் செஷனுக்குள்ள நம்ம போகலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த காலை வேளையிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரீல பஹால பராஷ பலா ரேல பெலீஹதி லோஷுர ஹூதல ரீகல் மாஷ்ல பிரெட்ல ரீஹலி பொரூதல பிராஹி தோலு ஹஷு ரீமால ஹஷ்லவ்ரக்ல ஹூதலபா. இந்த காலை வேளையில உங்க அந்த பிரீதிங் எக்ஸசைஸ்ல
அவரை மெடிடேட் பண்ண ஆரம்பிப்போம். இது உலக தியானம் மாதிரி நம்ம மைண்டை எம்டி பண்றது இல்ல. நமக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்முடைய மைண்ட்ல டிஸ்ட்ராக்ஷன் இல்லாதபடி அவருடைய வார்த்தையினால் நம்ம நிரப்புகிறதுக்கு தான் ப்ரீத் பண்றோம். இந்த பிரீதிங் எக்ஸசைஸ். அப்படியே இங்க மூச்சு உள்வாங்கும் பொழுது இந்த இருதய விசுவாசம் கொண்டவளாய்தான் நான் இருக்கிறேன். என்ன ஆபிரகாம் எனக்கு தகப்பன். ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நிலையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார்னு பரிசேயர் சதுசேயர்ட்ட சொல்றாரு. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த விசுவாசமே இல்லை. அவங்க சுற்றி சுற்றி பிரமாணங்களையும் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ட்ரெடிஷன்ஸ் இதுதான் அவங்களுக்கு இருந்தது. இத தேவன் விரும்பல. இருதயத்துல நம்ம யார விசுவாசிக்கிறோம்? நம்மை சுற்றிலும் நம் தகப்பன் சூழ்ந்து இருக்கிறார். இத விசுவாசிக்கிறோமா? சொல்றாரு, நான் உன் கூடயே இருக்கிறேன். இத விசுவாசிக்கிறோமா? இந்த காலை வேளையில, அப்பா இம்மானுவேலனாய் நான் உன் கூட இருக்கிறேன். இதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரா நாங்கள் திரியேக தேவன் அதை அப்படியே உள்வாங்குக. திரியேக தேவன் எங்களுக்குள்ள இருக்கிறாங்க, எங்க கூட இருக்கிறாங்க. அவங்க நமக்குள்ள இருதயத்துல நம்முடைய எல்லா விதத்திலையும் ஆவி, ஆத்மா, சரீரத்துல அவங்க வாசம் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க உள்வாங்குங்க. இருதயத்துக்கு அதை கொண்டு வாங்க. அதை கொண்டு வரவே நமக்குள்ள இருக்கிற பயம், குழப்பம், கவலை, அவிசுவாசம் எல்லாம் அது வெளியேறுது. அதை எக்ஸேல் பண்ணும்போது அதை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க. அப்பா என் கூட இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, மகிமையுள்ள தேவன் அந்த வார்த்தையை முழங்கி இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லைன்னு. மகிமையின் தேவன், அவருடைய சத்தம் வல்லமையுள்ளதாம். அந்த மகிமையின் தேவன் நம்மளை விட்டு விலகவே மாட்டேன்னு அவர் சொல்லி இருக்கிறார். அந்த தேவன் என் கூட இருக்கிறாருங்கிறத அப்படியே ரியலைஸ் பண்ணுவோம். அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணுவோம். இந்த உலகத்தை படைத்தவர் சர்வ வல்லமையுள்ளவர். வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்தவர் மகிமையின் தேவன் இன்றைக்கு என் கூட இருக்கிறார். இன்னைக்கு அதனாலதான் அவர் சொல்றாரு, நம்மையும் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். நம்முடைய வார்த்தைக்கோ அவ்வளவு பவர் அவர் கொடுத்திருக்கிறாராம். இன்றைக்கு அந்த மகிமையின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் சத்தம் எதுவும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லை. லாஜிக்கல் திங்கிங் நமக்கு தேவையில்லை. அப்பா சொல்லிட்டாரு, எனக்கு செய்வார். அதுதான் இருதய விசுவாசம். அந்த இருதய விசுவாசம் வரும்போது இப்பவே உங்களை அந்த சந்தோஷமும் சமாதானமும் உங்களை ஃபீல் பண்றதை நீங்க பார்க்க முடியும். மனிதர்களை நீங்க பார்க்கவே மாட்டீங்க, சூழ்நிலைகளை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. என் மகிமையின் தேவன் அவருடைய வார்த்தையை எனக்கு தந்திருக்கிறார், இதுதான் நடக்கும்னு சொல்லி அவங்க கன்சிடரே பண்ணல. ஆபிரகாமும் சாராளும் எதையுமே கன்சிடர் பண்ணல. யோசிச்சு பாப்போம், 100 வயசுல அவங்க சரீரம் எப்படி இருந்திருக்கும்? அவங்க நடக்கிறதுக்கு கூட பலவீனப்பட்டவர்களாதான் இருந்திருக்கணும். ஆனா அத அவங்க பார்க்கவே இல்லை. அப்போ இன்றைக்கு நம்ம சூழ்நிலைகளை நம்ம பார்க்க வேண்டாத இடத்துலதான் இருக்கிறோம். இந்த இடத்துக்கு நம்ம வரும்போதுதான் நம்ம இருதயத்துல நம்ம விசுவாசிக்கிறோங்கிறது அர்த்தம். இல்லைன்னா விழுந்து விழுந்துதான் நம்ம எழும்புவோம். ஆண்டவர் இந்த காலை வேளையில அப்படியே
உன் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். செங்கடலை பிளந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். யோர்தானை பிரிந்து போக பண்ணின தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின தேவன் என்னோடு கூட இருக்கிறார். குறைவுகளை நிறைவாக்கின தேவன் என்னோடு கூட இருக்கிறார். மரித்தோரை எழப்பண்ணின தேவன் என்னோடு கூட இருக்கிறார். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த தேவன் அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையோடு கூட என்னோடு இருக்கிறார். இது அப்படியே இருதயத்துல விசுவாசி. உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு நீங்க அதை சொல்லுங்க. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த தேவன் அவர் சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அந்த உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறவர் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறாரா? அவர் வார்த்தைக்கு உண்மை உள்ளவரா? அந்த தேவன் என் கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் வாக்கு கொடுத்துட்டார்னா அதுதான் நிச்சயம். கழுகுக்கு சமானமாய் திரும்ப நம்முடைய வயது வாழ வயது போல் ஆகிறதுனா அதுதான் நிஜம், அதுதான் சத்தியம், அதுதான் மகிமையின் தேவனுடைய முழக்கம். இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்ம குடும்பத்துல ஒவ்வொருவர் மேலையும் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். இருதயத்துல நம்ம மற்றவர்களுக்காக நம்ம விசுவாசிப்போம். நம்ம மேலையும் நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் இந்த வார்த்தைய கழுகுக்கு சமானமாய் திரும்ப இங்க ஒவ்வொருவருடைய வயதும் அது வாழ வயது போல் ஆகிறது. அது ஆயிற்று. இந்த காலை வேளையில அது ஆயிற்று. ஒவ்வொருவருடைய சரீரத்துக்குள்ளாகவும் இந்த வார்த்தை இறங்குகிறது. எதெல்லாம் உயிர்ப்பிக்கணுமோ அதெல்லாம் உயிர்ப்பிக்கப்படுது. ஜீவ அப்பம் நானே என்று சொன்னவர், அந்த ஜீவ அப்பமாகிய கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். இந்த வெளிச்சம், இந்த சத்தியம் நமக்குள்ள வர 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 நம்ம இருதயத்துல இந்த சத்தியங்கள் நிரப்பப்பட நிரப்பப்பட நம்ம பழைய மனுஷன் அவன் அப்படியே ஓய்ந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். தானாகவே அவன் களைந்து போடப்படுகிறத பார்க்கிறோம். அன்றைக்கு ஆபிரகாம தேவன் சிநேகிதன்னு கூப்பிடுறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மளை பார்த்து அவர் சொல்றாரு, பிள்ளையே பிள்ளைகளே அப்படின்னு சொல்றாரு. அப்போ சிநேகிதனுக்கு அந்த பெரிய ஸ்லாக்கிய கொடுக்கப்பட்டிருக்குதான், பிள்ளைகளாகிய நமக்கு என்ன ஸ்லாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார்? புத்திரர்களாய் பிள்ளைகளாய் பார்க்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் பார்த்து 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 செய்கிற ஒரு தகப்பன் நம்ம கூட இருக்கிறார். அந்த சந்தோஷத்துல நம்ம நிரம்புவோம். அப்பா இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னைக்கு அந்த லைட் உங்களுக்குள்ள இருக்குது. உங்க பிரெயின்ல, உங்க ஹார்ட்ல, உங்க லங்ஸ்ல, உங்க ஸ்டமக்ல, உங்க போன்ஸ்ல, உங்க பிளட்ல உங்களுடைய கால்கள்ல, கைகள்ல அந்த லைட் தான் இருக்குது. அவர் அந்த அளவுக்கு நம்ம கூட ஒன்றாய் கலந்து இருக்கிறார். இவ்வளவு வெளிச்சம் நமக்குள்ள வருதுன்னா எப்படி டார்க்னஸ் இருக்க முடியும்? இருளானது அதை பற்றி கொள்ளவில்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் அந்த ஒளியாக வந்தார். அவருக்கும் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த இருள் அந்த ஒளியை பற்றி கொள்ள முடியலையாம். நமக்குள்ள இருந்த இருள் எல்லாம் அது மறைந்து போகுது.
நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் இன்னைக்கு நம்மளை பற்றி பிடிக்கிறது. நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் அது அப்படியே பற்றி பிடிக்கிறது. ஆரோக்கியம் உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது, ஷாலோம் உண்டாகிறது. நம் சரீரத்துல, ஆத்துமாவுல, ஆவியில ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. கிறிஸ்துவின் சரீரமாய் நாம் இருக்கிறோம். அவருடைய வார்த்தைகள் அப்படியே நம்ம வாழ்க்கையில செயல்பட தொடங்குகிறது. அத்தனை வாக்கு தத்தங்களும் எதெல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்களோ நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அதுதான் விசுவாசம், நம்பப்படுகிறவைகளின் உறுதி. இதுதான் நடக்குது. இருதயத்துல விசுவாசிங்க. என் வீட்டுக்குள்ள, என் கூடாரங்களுக்குள்ள வெளிச்சம் கடந்து வருது. ஏன்னா நான் விசுவாசிக்கிறேனா என் வீட்டார் ரட்சிக்கப்படுறாங்க. என் வீட்டுக்குள்ள அந்த வெளிச்சம் வந்துருச்சு. எல்லா அறைகளுக்குள்ளயும் அந்த வெளிச்சம் தான் இருக்குது. நான் இந்த பூமியில இல்ல, நான் உன்னதத்துல ஆவியில அவரோடு கூட இருக்கிறேன். அந்த வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறேனா இப்ப நான் இந்த பூமியில இருந்தாலும் அந்த வெளிச்சம் தான் என்னை என் வீட்டையும் சூழ்ந்து இருக்குது. அந்த அக்கினி தான் என் குடும்பத்தை சூழ்ந்து இருக்குது. என் வீட்டை சுற்றிலும் அந்த அக்கினி தான் இருக்குது. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் என் கூடாரங்களுக்குள்ளே தொனிக்க ஆரம்பிக்கிறது. இது அப்படியே உங்க இருதயத்துல நீங்க சொல்லுங்க. யார் யாருக்குள்ள மாற்றங்கள் உண்டாகணுமோ அவங்களுக்குள்ள மாற்றங்களை தேவன் உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார். ஒரு என்கவுண்டர் அப்படிப்பட்ட ஒவ்வொரு நபர்களுக்குள்ள உண்டாகிறத நம்ம பார்க்க முடியும். நீங்க யாரெல்லாம் இப்ப உங்க மனதுல நினைச்சு இந்த வார்த்தைகளை டிக்ளேர் பண்றீங்களோ அவங்களுக்குள்ள நிச்சயமாக மாற்றங்கள் உண்டாகிறது. நம்மளை விட அவங்க தேவனை நேசிக்கிறாங்க. அத பாருங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாத இல்ல தேவனை இன்னும் ஆழமா அறிய முடியாத இடத்துல இருக்கிற உங்க குடும்பத்தின் நபர்கள் ஒவ்வொருவரும் தேவனை அதிகமாய் நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வேதத்தை மெடிடேட் பண்றாங்க, அவங்க ஜெபிக்கிறாங்க. நீங்க குடும்பமாய் கை கோர்த்து ஜெபிக்கிறீங்க. அன்பு இல்லாத இடத்துல அவருடைய அன்பு ஊற்றப்படுகிறது. அவருடைய வார்த்தை அதுதான், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகம். ஏன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் சுகமும் தான் இருக்கிறது. நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என் வழிகளில் எல்லாம் என்னை காக்கும்படி, என் குடும்பத்தை காக்கும்படி என் தேவன் அவர் தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். இதை இருதயத்துல விசுவாசிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய தாட் பேட்டர்ன்ஸ் வேற மாதிரி இருந்ததுனாலதான் இத்தனை காலம் நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கிறோம். ஆக்சிடென்ட் நடக்குது, அது நடக்குது, இதெல்லாம் எனக்கு வரலாம். இதெல்லாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை நம்புற? என்ன நம்புறியா? என் வார்த்தையை இருதயத்துல விசுவாசிக்கிறியா? அவர் சொல்றாரு, உன் வழிகளில் எல்லாம் இதை நம்ம செய்ய வேண்டிய காரியம் இல்ல, உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நமக்காக அவர் கட்டளையிட்டு இருக்கிறாரா? ஒன்னே ஒண்ணு, அவருடைய மறைவுக்குள்ள நம்ம இருக்கிறோங்கிற கான்சியஸ் இருந்தா போதும். சப்கான்சியஸ்ல நான் அவரு கூட உன்னதங்கள்ல இருக்கிறேன். என் குடும்பம் எல்லாம் அவருக்குள்ள இருக்குது. என் குடும்பத்துல இருக்கிற நபர்கள், என்னுடைய உடைமைகள், என்னுடைய வாகனங்கள் எல்லாம் அவருக்குள்ள இருக்குது. இத விசுவாசிக்கும் போது சத்ருவானவன் எந்த விதத்திலையும் நம்மை நெருங்க முடியாது. அக்கினிக்குள்ள, அக்கினி மதிலுக்குள்ள நான் இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு பெரிய வெளிச்சம் நம்ம சுற்றிலும், நம்ம குடும்பத்தை சுற்றிலும், வீடுகளை சுற்றிலும்
நம்ம இருக்கிற எல்லைகள்லயே ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகுது. அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார். எதெல்லாம் செய்ய முடியலையோ அதெல்லாம் அவருடைய வல்லமையின் மூலம் நம்ம அதை செய்து முடிப்போம். ஒரு 2 நிமிஷம் உங்களை சுற்றிலும் அந்த வெளிச்சம் இருக்கிறத நீங்க பாருங்க. அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. இமேஜினேஷன்ல அந்த வெளிச்சமாய் அவர் உங்களை பற்றி பிடித்துக் கொண்டிருக்க உங்க குடும்பத்துல ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த வெளிச்சம் ஊடுருவி பாய்ந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருவருடைய பிரெயின்ல ஆண்டவர் ரீவயர் பண்றாரு அந்த வெளிச்சம். அன்றைக்கு பாபேல் கோபுரத்தை கட்டிட்டு இருந்தப்போ அவங்க பிரெயினை டோட்டலா ரீவயர் பண்ணி அங்க பாஷைகளே தாறுமாறாய் ஆக்கப்படக்கூடிய வல்லமை நம் தேவனுக்கு இருந்ததுன்னா, இன்றைக்கு நம் குடும்பத்தின் நபர்களுடைய எண்ணங்கள்ல மாற்றங்களை கொண்டு வருகிறது. அது எவ்வளவு லேசான காரியம். சவுலுக்கு ஒரே ஒரு என்கவுண்டர் தான், வாழ்க்கை அப்படியே மாறிச்சு. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல எல்லாருடைய எண்ணங்கள்லையும் ஆண்டவர் கிரியை செய்கிறார் அப்படிங்கிறத விசுவாசிங்க. ஒரு என்கவுண்டர் உண்டாகுது அப்படிங்கிறத நம்ம விசுவாசிப்போம். மலைகள் அசைக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஐயோ இது எனக்கு பெரிய மலையா இருக்கு, இவங்களெல்லாம் அசைக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிற நபர்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு அசைவை உண்டு பண்ணுகிறார். இது நடக்குது இயேசுவின் நாமத்திலும். அது அப்படியே பிலீவ் பண்ணுங்க. என்னுடைய கூடாரங்கள்ல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்குது. என் கூடாரத்துல சமாதானமும் சுகமும் சந்தோஷமும் தான் இருக்குது. எனக்குள்ளேயும் என் சந்ததிகளுக்குள்ளேயும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அது அப்படியே நீங்க ஃபீல் பண்ண அது ரியாலிட்டியா மாறுது. 100 வயதுல பிள்ளைய கொடுக்கறதுக்கு ஆபிரகாமுக்கு அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். நம்ம இன்றைக்கு விசுவாசித்த எல்லா காரியங்களையும் அவர் அற்புதத்தை செய்து விட்டார். இந்த சந்தோஷத்தோட இந்த நாளுக்குள்ள நம்ம போவோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த காலை வேளையிலும் அப்பா எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த காலை வேளையில ஒரு வார்த்தையை மறுபடியும் எனக்கு நினைவுபடுத்துகிறேன். அப்பா, எங்களுக்குள்ளேயும் எங்க குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டா பாதுகாப்பு உண்டாகிறது. போக்கிலையும் வரத்திலையும் ஒரு பாதுகாப்பு, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன், கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது, இது எல்லாம் எங்க குடும்பங்கள்ல ஒவ்வொருவருக்கும் உண்டாகிறது. அதை நாங்க பார்க்கிறோம். கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய நாங்கள் ஆபிரகாமின் விசுவாசத்தினால் அந்த விசுவாசத்தின் மூலமாய் நாங்கள் நீதிமானாய் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் என்றார். அந்த இருதய விசுவாசத்தை கொண்டவர்களாய் நாங்களும் இன்னும் இந்த விசுவாசத்திலே வளர, உறுதியாய் நிற்க, கிறிஸ்துவுக்குள் வேரூன்ற நீங்க கிருபைத்தாங்க. உங்க கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய பிள்ளையா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் மனமாற ஆசீர்வதிக்கிறேன், பிளஸ் பண்றேன். பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. யாரும் எதுவும் ஷேர் பண்ணுமா? இந்த எண்ணங்களினாலேயே நம்ம இருதயத்தை நிரப்பிட்டே இருப்போம். இதுதான் நடக்குது. அவர் நம்மளை விட்டு விலகவே இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை. இந்த எண்ணங்கள் மாத்திரம் போதும் நம்ம விடுதலைக்கு. நம்ம குடும்பத்துல பெரிய பெரிய காரியங்களை நம்ம பார்க்க போறோம். எனக்கு விருப்பம் அதுதான். நம்ம ஏதோ இந்த மார்னிங் ப்ரேயர்ல வந்தோம், ஏதோ அட்டன் பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. நம்முடைய லைஃப், நம்ம ஃபேமிலி லைஃப்ல பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்கணும். அது நடக்குது.
கர்த்தர் அப்படியே உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். தேங்க்யூ. நாளைக்கு மீட் பண்ணுவோம்.